தொடர்ந்து நம்ம ஈரானுடைய நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை பார்க்கும்போது, ஈரான் இப்போ 8 லட்சம் படைகளை அமெரிக்கா இஸ்ரேலுக்கு எதிராக இறக்குறாங்க. 8 லட்சம் படைகளான்னு கேட்டால் ஐஆர்ஜிசிட்ட தாராளமாக அந்த அளவுக்கு படைகள் இருக்கு. அதே மாதிரி ஏமன்லையும் இருக்கு. ஹவுதீஸ்ட ஏமன் அப்படிங்கிறது ஒரு நாடு, ஆனால் ஹவுதீஸ் அப்படிங்கிறது அவங்க கவர்மெண்ட் கிடையாது, அவங்க போராளி இயக்கம். ஆனால் ஈரான் அப்படிங்கிறது அப்படி கிடையாது, நாடு. அங்கே இருக்கக்கூடிய ஐஆர்ஜிசிங்கிறது அது ஒரு கவர்மெண்ட்டுடைய அஃபிஷியலான இராணுவம்னு சொல்லலாம். அது ஒரு போராளி குரூப் கிடையாது. போராளி குரூப்னா அளவாக இருப்பாங்க, இராணுவம்னா பெருசாக இருப்பாங்க. ஆனால் ஏமனில் போராளி குரூப்பாக இருந்தாலும் இந்த அளவுக்கு இருப்பாங்க. ஐஆர்ஜிசியில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டாக இருந்தாலும் இஸ்ரேலுக்கு ஈக்குவலாக இருக்காங்க. அதனால இப்போ அவங்க ஒரு 8 லட்சம் படைகளை ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக படைகள்னு சொல்லிட்டா தரை வழியாகவா சண்டை நடக்க போகுது அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஆனால் தரை வழியாக சண்டை நடக்காட்டினாலும் கடல் வழியாக சண்டை நடக்கும் போதும் சரி, அந்த தாக்குதல் பண்ணுறது, அதை அந்த ஊடுருவாமல் மக்களை பார்த்துக்கிறது, ஸ்பை வராங்களா, ஏன்னா மொசாட் என்ன வேலை செய்வாங்கன்னு தெரியும். இதெல்லாம் பண்ணுறதுக்கே என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா கண்டிப்பாக ஆட்கள் தேவை. அதனால தான் இப்படி தயார் பண்ணியிருக்காங்க. எல்லாத்துக்கும் மேலே போர் வந்தால் ஊரடங்கு உத்தரவு போட்டுருவாங்க. அப்போ ஊரடங்கு உத்தரவு போட்டுட்டு என்ன பண்ணுவாங்க, இவங்க தான் களமிறங்கி வேலை செய்வாங்க. அதனால தான் இவ்வளோ பேரை நியமிச்சிருக்காங்க. அதே சமயத்தில் அமெரிக்கா என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, யுஎஸ் ஜெரால்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான விமானங்கள் இருக்கக்கூடிய கப்பலை கொண்டு வந்திருக்காங்க. மறுபடியும் திரும்ப திரும்ப பல கப்பல்கள் வந்துட்டு இருக்குது. அமெரிக்காவுடைய தரப்புல இருந்து சுற்றி வர ஈரான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கப்பல்களை நிறுத்தி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய ஏர்பேஸ் எல்லாம் அவங்களுக்கு இருக்குது மத்திய கிழக்கில். அந்த ஏர்பேஸ் முழுவதும் கொண்டு போய் அவங்களுடைய விமானத்தை நிறுத்தி வச்சிருக்காங்க, ஆட்களை குவிச்சு வச்சிருக்காங்க. அமெரிக்காவும் ஒரு பக்கம் தயார் நிலையில் தான் இருக்காங்க. அதே சமயத்தில் ஈரான் மேலே கையை வச்சோம்னா நம்ம மாட்டிப்போமே பயந்துக்கிறாங்க. அது ஒரு பயம் மட்டும் இருந்து கொண்டு இருக்குது. அந்த பயம் மட்டும் இல்லாட்டினா இவங்க என்ன வேணால் செய்வாங்கன்னு தான் சொல்லணும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா நாங்கள் எப்போ வேணால் அடிப்போம், பேச்சுவார்த்தை எங்களுக்கு தோல்வி ஆயிடுச்சு, அதனால ட்ரம்ப் டிசப்பாயிண்ட் ஆகிட்டாரு, அதனால எப்போ வேணால் நாங்கள் அடிப்போங்கிற மாதிரி தான் அமெரிக்காவுடைய ஒயிட் ஹவுஸ் செய்தியெல்லாம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. நேற்று கூட பார்த்தீங்கன்னா ஊடகவியலாளர்கள் அதுதான் கேள்வி கேட்குறாங்க அமெரிக்காவுடைய ஒயிட் ஹவுஸில் இருக்கக்கூடிய ஸ்பீக்கர்கிட்ட. அவங்களும் கெரோலின் அவர்கள் அதை தான் சொல்கிறாங்க, எங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது ஈரான் அடிக்கிறதுக்கு, அதாவது ஈரான் எங்களுடைய பேச்சுவார்த்தையை அவங்க முறியடிச்சதின் காரணமாக நாங்கள் அப்படி செய்ய போகிறோம், இதில் எங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை, ஈரான் மேலே தான் தப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி நேற்று கெரோலின் அவர்கள் பேட்டி கொடுத்துருக்காங்க. மறுபக்கம் இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்கன்னா அவசரப்படுத்துகிறாங்க. இஸ்ரேலை பொறுத்தளவுக்கு ஒரு போர் முடிஞ்சால் இன்னொரு போரை ஆரம்பிச்சு விட்டா தான் நம்ம ஆட்சியில் இருக்க முடியுங்கிறது தான் நெத்தன்யாகுடைய நிலைமை. அதனால என்ன பண்ணுறாங்க, ஈரானை இப்போ அடிக்கிறதுக்கு சரியான நேரம்னு சொல்லிட்டு தூண்டி விட்டுட்டு இருக்காங்க. போன ஒரு 4 வாரத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தா அமெரிக்காவே அடிக்கிறதுக்கு தயார், இஸ்ரேல் வேணாண்டாங்க. ஏன் வேணாண்டாங்கன்னா ஈரான் ஃபர்ஸ்ட் யாருக்கு ரிப்பீட் கொடுப்பாங்கன்னு பார்த்தா பதிலடியை முதல்ல அமெரிக்கா கொடுத்தாலும் 2வது இஸ்ரேலுக்கும் கொடுத்துருவாங்க. அதனால நம்ம ஒரே நேரத்தில் தான் சண்டை போடணும், நான் தயாராகிட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு இருந்த இஸ்ரேல் இப்போ தயாராகிட்டாங்க. அதனால ஒரு 10 நாளாக ட்ரம்ப்கிட்ட சண்டை போடுங்க, ஏன் சண்டை போட மாட்டேங்கிறீங்க, கப்பலை நிறுத்துறீங்க, விமானத்தை நிறுத்துறீங்க, ஆட்களை நிறுத்துறீங்க, ஆனால் சண்டை போட மாட்டேங்கிறீங்களேன்னு சொல்லிட்டு நெத்தன்யாகு ட்ரம்ப்கிட்ட வற்புறுத்திட்டு இருக்காரு. ஒருவேளை நீங்கள் அடிக்கலைன்னா நாங்கள் அடிச்சிருவோம் அப்படின்னு வேற என்ன பண்ணியிருக்காங்க, இன்னைக்கு பேட்டி அடிச்சிருக்காரு நெத்தன்யாகு. அந்த அளவுக்கு அமெரிக்காவை எதிர்த்துட்டு கூட என்ன பண்ண முடியும், இஸ்ரேலால் எல்லாமே செய்ய முடியும். அமெரிக்கா பதிலுக்கு ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா யூதர்களை பொறுத்தளவுக்கு யூத தேசம் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கிறதுனால ட்ரம்ப்புக்கு தெரியும் ஆட்சிக்கு நம்ம வந்ததே அந்த யூதர்களை வச்சுதான்ட்டு. அதனால என்ன பண்ணாலும் ஈரான் விஷயத்தில் இஸ்ரேல் என்ன பண்ணாலும் அமெரிக்கா தலையிட மாட்டாங்க, எதுவும் தடுத்து நிறுத்த மாட்டாங்க. அதே சமயத்தில் ஈரான் இஸ்ரேலை நல்லா போட்டு அடிச்சிருச்சுன்னா உடனே என்ன பண்ணுவாங்க, அமெரிக்கா சமாதானம் பேச போவாங்க. அவங்கள பொறுத்தளவுக்கு இஸ்ரேல் அப்படிங்கக்கூடிய ஒரு நாடு கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு மத்திய கிழக்கில் உட்காந்துருப்பாங்க. மற்ற நாடுகள் அமைதியாக இருந்தால் இருங்க, இல்லாட்டினா என்ன பண்ணுங்க, இல்லாமல் போங்கிற மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பாங்க. இதே சமயத்தில் இன்னைக்கு ஈரான் ஜோர்டானுக்கு ஒரு பெரிய குறி வச்சுருக்காங்க. அவங்க ஒரு வார்னிங் பண்ணியிருக்காங்க. எதுக்காகன்னு பார்த்தா இப்போ ஜோர்டானும் யுஏஇயும் தான் இஸ்ரேலோட கூட்டணி வச்சுட்டு எல்லா நாசகரமான வேலையும் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா யுஏஇ சவுதி ரெண்டுக்குமே அச்சுறுத்தலே கொடுத்தாங்க ஈரான். நீங்கள் மட்டும் அமெரிக்காவுடைய போர் விமானத்தை தாக்கிறதுக்கு உங்களுடைய வான்பரப்பை தாண்டி அனுமதிச்சா நாங்கள் உங்கள் மேலே தாக்குதல் நடத்துவோம்னு சொல்லிட்டு ஈரான் சொன்னாங்க. அந்த சொன்னதை வச்சு இவர் நடுவில் இருக்கக்கூடிய நாடுகள்லாம் கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்கிறாங்க. இருந்தாலும் பார்த்தா இந்த ஜோர்டான் அதுக்கும் பயப்படாமல் பார்த்துக்கலாம், நம்ம எங்களுடைய ஏர் ஸ்பேஸ்லேயே உங்களுடைய விமானத்தெல்லாம் நிறுத்துங்கிற அளவுக்கு இடம் கொடுத்துட்ருக்காங்க. அநேகமாக ஜோர்டானில் இருந்து அட்டாக்கே வரப்போகுதுங்கிற நிலைமை தான் இருந்துகிட்ருக்கு. அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஆய்வாளர்கள் இப்போ அங்கே இருக்கக்கூடிய ஈரானுடைய ஐஆர்ஜிசியும் சும்மா விட மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணிடுவாங்க, எவ்வளோ பெரிய ஸ்பையை வச்சாலும் அவங்கள தட்டி தூக்கிடுவாங்க. இதெல்லாம் தான் இப்போ முக்கியமான செய்திகள். நம்ம அடுத்த ஒரு காணொலியில் பார்ப்போம்.